ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த SK23யோட பூஜை நடந்திருக்கு. அதில் ஏஆர் முருகதாஸ், அனிருத் எல்லாருமே கலந்துருக்காங்க. இது என்ன படமாக இருக்கும், என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SK21 ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து 23 அவரோட ஏஆர் முருகதாஸோட படத்துக்கான பூஜை போட்டாங்க. ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஆர் முருகதாஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்காக அமையணும். அதே மாதிரி SK23க்கு அவர் வேறு லெவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இப்போ சமீபத்தில் வந்த அவரோட அமரன் டைட்டில் டீசர்லாம் பார்த்துருப்போம். மிரட்டி விட்டார், சம்பவமே பண்ணிட்டார். இந்த படம் என்ன மாதிரி இருக்கும்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, படம் ரமணா, துப்பாக்கி, கஜினி, கத்தி அந்த மாதிரி ஜானரில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக தான் இது இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளாக நம்ம ஏஆர் முருகதாஸுக்கும் தர்பாருக்கு அப்புறம் ஒன்றும் கம்பேக் இல்லை. தர்பாரும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு. அதனால் ஏஆர் முருகதாஸும் ஒரு 3-4 வருஷமாக அவரும் வெளியில் வரல. இந்த படத்து மூலமாக ஒரு கம்பேக் கொடுக்கலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் ஏஆர் முருகதாஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நாள் ஆசை. அது ரொம்ப நாள் கழித்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மான்கராத்தே டயத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்காரு, ஏஆர் முருகதாஸ், டைரக்டர் சங்கர் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி அவர் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டாக இது நடக்கிறது அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி காம்போவில் வர்றது நமக்குமே செம ட்ரீட்டாக தான் இருக்கும். சிவகார்த்திகேயனை எந்த அளவுக்கு காட்ட போகிறாருன்னு தெரியலை. ஏற்கனவே அமரனில் வேறு மாதிரி காட்டிட்டாங்க. இதில் அதுக்கு மேலே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக்னாவே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும்னு, பிரித்து வாங்கிடுவார். ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு மேக்ஸிமம் ஹிட்டு கொடுத்தது அனிருத் தான். இதில் நம்ம சொல்ல தேவையே இல்லை. கதையே கொஞ்சம் ஆவரேஜாக போனாலும் அனிருத் இருக்கிறனால நம்ம பயப்பட வேண்டாங்க படத்தை பற்றி. அவர் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஜெயிலர் எந்த அளவுக்கு செஞ்சுருந்தாருன்னு. ஜெயிலர் படமும் ஓகே தான், அது மியூசிக்கை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். மியூசிக்கில் அவர் வந்து மியூசிக்கை வச்சே ஒரு வழி பண்ணிடுவார், படத்தை நல்லா வந்துடும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள ஹீரோயினியை பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் தான் நடிக்கிறாங்க. அவங்க மலையாள ஆக்டரு. இவங்க படங்களும் பார்க்க நல்லாவே இருக்கும். இவருக்குன்னு ஒருத்தன் எங்கேருந்து ஹீரோயினியெல்லாம் முடிப்பாங்கன்னு தெரியலை. சிவகார்த்திகேயனோட ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஹீரோயினியும் புதுசாக தான் போடுறாங்க. அவங்க அதே மாதிரி அதுக்கடுத்து அப்கிரேட் ஆகி ஹிட்டாகியும் போயிடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு இடையில் அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்லாம் ஓடிட்டுருக்கு சமீபமாக. அது அதிகமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். அது ஏன் போகுதுன்னா, இவரும் வந்து விஜய்க்கு குறைஞ்சவர் இல்லைங்க. அந்தளவுக்கு ஹிட்டு கொடுத்துருவான்ட்டார். எடுத்தது ஒரு 20-22 படமே இருந்தாலுமே பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. விஜய் ரேஞ்சுக்கு அவர் அந்தளவுக்கு ஹிட்டும் கொடுத்து வர்றாரு. ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸு எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. வேறு லெவல் பண்ணுறாரு. சொல்கிறதும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது. அமரன் பட டீசர் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. அந்த படமே பேன் இண்டியா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஏஆர் முருகதாஸ், SK காம்போ, இது அனிருத் மியூசிக்கு, இது அதுக்கு மேலே பயங்கரமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் காம்போ ஒர்க் அவுட் ஆகணும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இது பெரிய கம்பேக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு இல்லையோ இருக்கோ, ஏஆர் முருகதாஸுக்கு வந்து இருக்கணும். ஏன்னா அவர் ரொம்பவே லோவாக போயிட்டுருக்கிறாரு. மானமங்கப்படுத்திட்டானுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ நான் அடிக்கடி போட பார்க்குறேன். இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், பை பாய்.